பங்களாதேஷை இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் வெளியே விட்டிருக்கின்றார்கள், சேர்த்துக் கொள்ளவில்லை. அது எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி ஒரு பதில அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் துபாயில் விளையாட கேட்டுக்கொண்டது, விளையாடினார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா, அல்லது பங்களாதேஷுக்கு இன்னும் ஒரு நியாயமா? இந்தியா மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கின்றது, இதைத்தான் அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் அல்லது சொல்கிறார்கள். சிங்கப்பூர் கிரிக்கெட் சபையின் மத்தியஸ்தத்தை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. பாகிஸ்தான் தனியான ஒரு கிரிக்கெட் அமைப்பை உருவாக்குறதுக்கான முனைப்புல இப்ப இருக்காங்க. விருப்பம்டா இருக்கலாம், இல்லைன்னா வெளியேறலாம். பாகிஸ்தானை வெளியேறந்து பாக்குறத விட நீங்க உள்ள போய் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. ஆனால் இந்தியா இல்லாமல் எவ்வாறு செயல்பட முடியும்? இப்ப இந்தியாவை விட்டுட்டு ஐசிசி இல்ல, ஐசிசியை விட்டீங்கன்னா வேற நாடுகளுடைய கிரிக்கெட் இல்ல. ஒரு நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஏதாவது பங்களாதேஷ் சொன்ன மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி இலங்கை அணி இந்த போட்டியில இருந்து விலக முடியாதா? பார்த்த 2 நாள் இலங்கை அணி மேல இருந்த விரக்தியில இந்த மாதிரி பேச வைக்குது. எங்களுக்கு இப்ப இலங்கை டீம் விளையாடுறது, ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டானோட விளையாடுற போட்டிகள் கூட விறுவிறுப்பான போட்டியா மாறிட்டது. முதல் தடவையா நேற்று பாகிஸ்தானுடைய அரசு பக்கமாக இந்த T20 உலகக்கிண்ண போட்டியில இந்தியாவோடு விளையாடாததுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. முதல் தடவையா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானின் பிரதமர் நேற்றைய தினம் நடைபெற்ற அவர்களுடைய கேபினெட் மீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அமைச்சரவை கூட்டத்தில் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவித்து தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை செய்திருக்கின்றோம் என்பதை அவர் அறிவித்திருக்கின்றார் அவர்களுடைய அமைச்சரவைக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி ஒரு பதில அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல. எப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு நாங்க அதாவது ஆசிய கண்டத்தில் விளையாடும் போது ஏற்பட்ட அந்த ஒரு முருகலுக்கு அல்லது அங்க நடந்த சம்பவத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்க்காத மாதிரி பங்களாதேஷுக்கு நாங்க ஆதரவு வழங்குறோம், அதனாலதான் இந்தியாவோட நாங்க இந்த போட்டியை புறக்கணிக்கிறோம் சொல்றது, அது எப்படி எனக்கு அது சரியானது தெரியல. பாகிஸ்தான் அதாவது அவர்கள் சொல்கின்ற விஷயம் இவ்வளவுதான். பங்களாதேஷை இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் வெளியே விட்டிருக்கின்றார்கள், சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் துபாயில் விளையாட கேட்டுக்கொண்டது, விளையாடினார்கள். ஆனால் பங்களாதேஷ் இலங்கையில் விளையாடுவதற்கு கேட்டதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்தியாவில் தான் விளையாட வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா, அல்லது பங்களாதேஷுக்கு இன்னும் ஒரு நியாயமா? எனவே இதற்கு நாங்கள் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போட்டியில் இந்தியாவோடு விளையாட மாட்டோம், இந்தியா மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கின்றது, இதைத்தான் அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் அல்லது சொல்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டி எப்படியாவது நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல பல நாடுகள் முனைப்பு காட்டுறாங்க. இப்பொழுது ஐசிசியோடு பேசப்படுது. ஐசிசி சில மத்தியஸ்தர்களை வைத்துக்கொண்டு, அறிந்த அளவில் சிங்கப்பூர் கிரிக்கெட் சபையின் மத்தியஸ்தத்தை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. எப்படியாவது 15ஆம் தேதி இந்த போட்டியினை நடத்த வேண்டும். நடத்தாமல் போனால் பாகிஸ்தான், இந்தியா, ஐசிசி இந்த மூன்றுக்குமே பேரளவிலும் இழப்புகள் இருக்கின்றன, ஒரு எதிர்ப்பு. இப்பொழுது பாகிஸ்தான் ஏன் இதை செய்கின்றது, அல்லது இந்தியா ஏன் விட்டு கொடுத்திருக்க முடியாது, அல்லது ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏன் இதை சரியான முறையில் அணுகவில்லை, செய்யவில்லை? இது ஒரு ஃபெயிலியர் தானே. ஒரு போட்டி நடக்க இல்லைன்னா அது டோட்டல் ஃபெயிலியர். இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையா இருந்தாங்க, எல்லாத்துக்குமே ஏற்பாட்டாளர்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற வேளையில் இந்தியா இலங்கை இந்த போட்டி தொடர்ந்து ஏற்பாடு, அவர்களுக்கு இது சரியாக நீங்கள் ஏற்பாடுகளை செய்யவில்லை என்பது வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களின் ஒரு பார்வைதான். இப்ப நாங்களும் என்ன சொல்கின்றோம், இதை சர்வதேச கிரிக்கெட் பேரவை சரியான முறையில் அணுகி இதற்கு ஒரு முடிவை வழங்கி இருந்தால் சில வேளைகளில் இது வேற போக்காக மாறி இருக்கலாம். தனியே இந்தியாவில் மாத்திரம் பழியை போட்டுவிட்டு இருக்காமல் ஐசிசி இதை சரியாக, ஐசிசியின் தலைவர் ஜெய்ஷா என்றால் கூட இருக்கின்ற முகாமைத்துவ அதிகாரிகள் அல்லது முகாமைத்துவம் செய்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவரின் முடிவை மாத்திரமே கண்ணை மூடிக்கொண்டு கேட்கின்ற அந்த விஷயம் நினைச்சா மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, அதுக்கான பெரிய குழு இருக்கு. அதனால நிறைய பேருடைய குற்றச்சாட்டுன்னு சொன்னா ஐசிசியே இந்தியா தான் அப்படின்னு மாதிரி. இது ஒரு பொதுவான அமைப்பு இது. அப்ப அதனால பொதுவாக இதை எடுக்க வேண்டியது கட்டாயமானது. அதனாலதான் இப்பொழுது ஐசிசி ஒரு மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய ஒரு நாட்டோடு அந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோடு பேசி இதை எப்படியாவது முடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சந்திர ஐசிசியும் வாக்களிப்பின் அடிப்படையில் தான் பங்களாதேஷை வெளியே விட்டிருக்கு. அதாவது 16 நாடுகளிடமும் கேட்டிருக்கின்றார்கள் வாக்களியுங்கள். 14 நாடுகள் வெளியே விடுவோம் என்றும், 2 நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய 2 நாடுகளும் தான் இல்லை என்றதையும் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே ஏனைய நாடுகள் சகலவையும் ஐசிசியின் முடிவுக்கு ஒத்து போயிருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுது. இது அணிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதையும் தாண்டி சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாடு, அதாவது ஐசிசிக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பாகிஸ்தான்
தனியான ஒரு கிரிக்கெட் அமைப்பை உருவாக்குறதுக்கான முனைப்புல இப்ப இருக்காங்க. அத பாகிஸ்தானின் நினைக்கிறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் 2-3 தினங்களுக்கு முன்னர் ஐசிசி போன்ற ஒரு அமைப்பு சர்வதேச கிரிக்கெட். ஐசிசி என்பது ஒரு தனி அமைப்பு தான். அதாவது இது சகல நாடுகளும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுகின்ற நாடுகளால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. எனவே இதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் சில நாடுகளுக்கு இருக்கு. விருப்பம் இருக்கலாம், இல்லைன்னா வெளியேறலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இப்பொழுது பாகிஸ்தான், பங்களாதேஷ் இரண்டுமே அதை விட்டு வெளியேறுவார்கள் அவர்களின் கருத்தின்படி. சில வேளைகளில் ஏனைய அதிருப்தி இருந்தும் சரி பரவாயில்லை இவர்களோடு தான் போக வேண்டும் என்று சமாளித்துக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அல்லது நாடுகள் அல்லது அணிகள், உண்மையில் நாடுகள் என்று சொல்ல முடியாது, அந்த நாடுகளின் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகள், அவர்கள் இந்த அமைப்போடு இருக்கலாம். இல்லை நாங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கின்றோம், புதிதாக ஒன்று வந்தால் அதில் நாங்கள் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. சில இடங்கள்ல இப்ப பேசப்படுதுன்னா அப்படி பாகிஸ்தான் ஒரு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு ஐசிசி போன்ற அதுக்கு நிகரான ஒரு அமைப்பை உருவாக்கும் போது பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமெரிக்கா இருக்கிற நாடுகள் பல, அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள், சீனா, இந்த மாதிரியான நாடுகள் இந்த அமைப்போடு உடனடியாகவே இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. ஆனா அதே மாதிரி சந்துரு இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு நாட்டுக்குள் இன்னும் ஒரு அமைப்பும் உருவாகலாம். இப்ப அதிருப்தி குழுக்கள் இருக்கும். இது இந்தியாவில் ICL, இந்தியன் கிரிக்கெட் லீக், கபில் தேவின் தலைமையில் ஆரம்பித்த வேளையிலும் இதுதான் நடந்தது. அங்கே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபைக்கு எதிர்த்து இந்த கிரிக்கெட் நிர்வாகம் முறைகேடாக நடக்கின்றது, சரியான முறையில் நடக்கவில்லை என்று தனியாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த அமைப்பு. அது பின்னர் மீண்டும் சீராக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களுடைய தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றாக உருவாகினார்கள். இதே போன்று சில நாடுகளுக்குள் இன்னும் ஒரு அமைப்பொன்று உருவாகி அந்த நாட்டோடு அல்லது இந்த புதிதாக உருவாகின்ற அமைப்போடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்து, ஒருவேளை அந்த அமைப்பு சரியான முறையில் நல்ல முறையில் செயல்படுமாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது நீங்க சொல்ற மாதிரி பாகிஸ்தானுக்கும் இது இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம்னு சொன்னா நீங்க பாகிஸ்தானை வெளியே இருந்து பாக்குறத விட நீங்க உள்ள போய் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. இப்ப அங்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, வேறொரு அமைப்பை உருவாக்கி ஏன் நாங்க எல்லா நாடுகளோடையும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்க கூடாது, ஏன் இந்தியாவோட சேர்ந்து விளையாடக்கூடிய அமைப்பு இது விளையாட்டு தானே, ஏன் அதை அரசியலாக்குறாங்க, இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஏன் அரசியலாக்குது என்று சொல்லிட்டு அவங்களே தனியா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. காரணம் நீங்க அவங்கள்ட்ட பேசும்போது தான் சொல்லுவாங்க. இல்ல சில வேளைகளில் இப்படி நடக்கும், நிறைய இருக்கு. இந்த அமைப்பு ஒரு பக்கம் போக பாகிஸ்தானில் இன்னொரு அமைப்பு உருவாக வாய்ப்பு இப்பொழுது இருக்கின்ற ICC-யோட இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு விளையாட்டு மேல அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு. நீங்க வீதிகள்ல பாத்தீங்கன்னா நம்மட ஊர்ல அந்த காலத்துல விளையாடின மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு பாதைகள்ல, மைதானங்கள்ல, விடுமுறை நாட்கள்ல எல்லா இடமுமே கிரிக்கெட் பட்டுமா அந்த என்ன சொல்றது தென்னை மர தடியோட விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த அளவு ஆர்வம் உள்ளவங்க. அதனால அப்படி ஒரு அமைப்பு ICC-யோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு பாகிஸ்தான்லயே உருவாக வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல அதுதான் என்ன நடக்கும்னு சொன்னா, உடைந்து போகின்ற வேளையில் மீண்டும் மீண்டும் சிக்கல்கள் உருவாகும். ஆரம்பத்தில் இது கால்பந்துக்கும் இவ்வாறான நிலைமை ஒன்று உருவானது. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் ஒன்று உடைந்து இன்னும் ஒன்று உருவாகுவதற்கான முனைப்புகளும் பல வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றிருந்தது. அது பின்னர் சீர் செய்யப்பட்டது. அதே மாதிரியான ஒரு அழுத்தம் ஒன்று இப்பொழுது பாகிஸ்தான் உருவாக்குகின்றது. இந்திய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து ICC-யை விடுவிக்க வேண்டும் என்ற முனைப்பை தான் இவர்கள் இதில் காட்டுகின்றார்கள். ஆனால் இந்தியா இல்லாமல் எவ்வாறு செயல்பட முடியும்? ஒரு வீடியோ பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரமேஷ் ராஜா, பாகிஸ்தானின் முன்னாள் வீரர், பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகத்துக்குள்ளும் இருந்தவர். அது புதிய வீடியோவா பழைய வீடியோவா என்பது எனக்கு தெரியவில்லை, சமூக வலைத்தளத்தில் பார்த்தது. அவர் சொல்கின்றார், ஒரு கூட்டத்தில் ICC-க்கான வருமானம் 90% இந்தியாவிடமிருந்து தான் வருகின்றது. இந்தியாவின் விளம்பர அனுசரணையாளர்கள், அதே போன்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை இவற்றினூடாகத்தான் வருகின்றன. அதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு கிடைக்கின்ற வருமானத்தின் 50% அங்கே இருந்து வருகின்றது. அதாவது இந்தியாவின் வருமானத்தின் மூலமாகத்தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கான வருமானம் 50% அங்கே வரும். எனவே ஒருவேளை அது இல்லாமல் போனாலோ, பாகிஸ்தான் விட்டு விலகினாலோ அந்த 50% இல்லாமல் போனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை உடைந்து நொறுங்கிவிடும், கொண்டு செல்ல முடியாது என்கின்ற நிலைமை ஒன்று உருவாகும் என்பதை அவர் சொல்கின்றார். எனவே இதில் எடுப்பில் விஷயங்களை சொல்லலாம், கதைக்கலாம், எமோஷனலாக வார்த்தைகளை விடலாம். நடைமுறை சிக்கல்கள் என்பது தொடர்பில் அணுகின்ற வேளையில் அதில் சிக்கல்கள் உருவாகலாம். நிச்சயமா இருக்கு.
இப்ப இந்தியாவை விட்டுட்டு ஐசிசி இல்ல, ம், ஐசிசியை விட்டீங்கன்னா வேற நாடுகளுடைய கிரிக்கெட் இல்ல, ம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இப்ப இலங்கை கிரிக்கெட் இருக்கு தானே. இப்ப இதுக்கு நேற்றைய நாள்ல சமூக வலைதளங்கள்ல சகோதர மொழி பக்கமாக பெரிய விமர்சனம் வைக்கப்படுது. பெரிய அளவான சிங்கள மொழியில பயங்கரமான தமிழ் மொழியில இல்லாட்டியும் விமர்சனம் அந்த பக்கமாக வைக்கப்படுது. இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, திரிவுக்குழு மாத்தியாச்சு, பயிற்சியாளர் மாத்தியாச்சு, அணி வீரர்களை மாத்தியாச்சு, எல்லாத்தையும் மாத்தியாச்சு. ஏன் இலங்கை கிரிக்கெட்டுடைய தலைவரை மாற்ற முடியாது? ஏன் நிர்வாக தலைவரை ஏன் மாற்ற, அவரை மாத்தினா தான் இது சரியா உருப்படுமா அப்படின்ற அளவுக்கு இப்ப அழுத்தம் கொடுக்கப்படுது. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே விளங்கி போச்சு, இங்கேயும் ஒரு இடத்துல பிரதானமான ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா மாத்துங்க. இல்ல சில கமெண்ட்ஸ் பார்க்கக்கூடியதா இருந்தது, விளையாட்டு அமைச்சரையே தூக்குங்க. அதுக்கும் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அது வேற இது வேற. ஆனா இந்த விஷயத்த கையாளுறதுல இலங்கை கிரிக்கெட்டும் ஒரு கட்டத்துக்குள்ள வர வேண்டி இருக்கும். எனவே இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப இந்த பாகிஸ்தானை உருவாக்க போற இந்த ஒரு அமைப்பை எத்தனை நாடுகள் ஆதரிக்க போறாங்கன்றது ஒரு இது இருக்கு. யாருமே ஆதரிக்காம போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி சந்திர இப்ப ஆதரிச்சா கூட அவர்களுக்கான நடைமுறை சிக்கல்கள், போட்டிகளை ஏற்பாடு செய்வது, மைதானங்கள், சகல மைதானங்களும் ஐசிசியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த மைதானங்களுக்குள் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். அவற்றை பரிசீலிப்பது, போட்டி நடுவர்களை எடுப்பது, அவர்கள் விட்டு வர வேண்டும். அந்த அமைப்பு ஐசிசிக்கு விட்டு வெளியே வந்தால் மீண்டும் ஐசிசியோடு செல்ல முடியாது. எனவே தொழில்முறை வாய்ப்புகள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற வேளையில் இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல். பொதுவாக எல்லா பக்கத்து நியாயங்கள், எல்லா பக்கத்திலும் இந்த சாத்தியக்கூறுகள் ஒட்டுமொத்தமாக கடைசியில் கிரிக்கெட் ரசிகர்களின் பாதிப்பு. நாங்கள் இதைத்தான் பார்க்கின்றோம். நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஏதாவது பங்களாதேஷ் சொன்ன மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி இலங்கை அணி இந்த போட்டியில இருந்து விலக முடியாதா? பார்த்தேன். நிறைய பேரு சொல்லுதாங்க, காய்ச்சல்னு சொல்லி விலகிடுவோம், எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு விலகிடுவா, இல்ல எங்களுக்கு இந்த அணியோட விளையாட பிடிக்கலன்னு சொல்லி விளையாடுவோம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம், எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இல்ல இப்ப ஆஸ்திரேலியாவோட எல்லாம் இருக்குதானே, 96ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காக்கு வரல, அதனால நாங்க விளையாட மாட்டோம். அதுக்கு பழி வாங்குறதுக்காக 30 வருஷம் ஆயிட்டுது, நாங்க அதுக்காக நாங்க இப்ப விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு விளையாடலாம். நிறைய காரணங்களுக்கு காரணம் இல்லாம இல்ல. சில பேர் சொல்றாங்க, விடுங்க முதல் சுற்று வரைக்கும் தானே, அது வர அங்க வர தெரியல, அதால நாம அதை பத்தி கேட்டு ஏன் சும்மா மூக்கூடை விடுவோம், அதனால விளையாடி போட்டு வெளியே வருவோம் மாதிரி. எதுக்குமே நம்ம டீமை நம்பி நாங்க ஒன்றும் சொல்லல, அது வெல்றதுலயும் அதே மாதிரி சில விலங்கியாவது வெண்டுட்டும் போயிடுவாங்க. சொல்ல முடியாது. 2 நாள் விலங்கி அணி மேல இருந்த விரக்தியில இந்த மாதிரி பேச வைக்குது. அடுத்தடுத்த போட்டிகள் பார்ப்போம், ஏதோ வாய்ப்பு கொடுக்கத்தானே வேணும். அவ்வளவு கிண்ணத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 மேட்ச் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட மேட்சை நாங்க மறந்துட்டோம். மற்ற 4 மேட்சை நேற்று முன்னாள் யாரோ ஒருவரோட பேசிட்டு இருந்தனர், ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவர் பார்த்தார். எங்களுக்கு இப்ப இலங்கை டீம் விளையாடுறது ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டானோட விளையாடுற போட்டிகள் கூட விறுவிறுப்பான போட்டியா மாறிட்டுது. முந்தி அப்படி இல்ல தானே, பார்க்க மாட்டோம் தானே. இப்ப பாருங்க, இந்த சின்ன சின்ன டீமோட விளையாடுறது எல்லாத்தையும் நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து பாக்குறோம் தானே. எவ்வளவு முன்னேற்றம் பார்த்து வச்சிருக்கோம். ஓமானோட இருக்கு, விறுவிறுப்பான போட்டி ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் இப்போ உருவாக்க இருக்கிற இந்த சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு ஒன்று பற்றி ஆலோசிச்சு கொண்டிருக்காங்க. அப்படி உருவாகிறது நல்லமா, இல்ல பாகிஸ்தான் எடுக்கிற முடிவு பற்றி உங்களுடைய கருத்தை என்னன்றதை பதிவிடுங்க.